Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம slip knot and chain stitch எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். First time என்னோட சேனலை விசிட் பண்ணிருக்கீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க, bell icon-ஐ click பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோஸோட notifications உங்களுக்கு கிடைக்கும். slip knot எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நீடில் யூஸ் பண்ணி slip knot எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ த்ரெட் எடுத்துக்கோங்க. உங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. த்ரெட்டை அதுக்கு மேலே போட்டுக்கோங்க. ஒரு வாட்டி கூட ரோல் பண்ணி கிராஸாக போட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் த்ரெட்டை வெளியில் புல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்லிப் நாட் ரெடி ஆயிடுச்சு. ஸ்லிப் நாட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அகெயின் ட்ரை பண்ணலாம். த்ரெட்டை கிராஸாக போட்டுக்கோங்க. செகண்ட் த்ரெட்டை வெளியில் புல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஸ்லிப் நாட். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ செகண்ட் டைப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக நம்ம த்ரெட் எப்படி ஹோல்டு பண்ணுவோமோ அதே மாதிரி ஹோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நீடில் என்ன பண்ணுங்கன்னா பின்னாடி கொண்டு போய் த்ரெட்டை எடுத்து ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை உள்ளாடி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அந்த லூப் நீடில் நமக்கு ஒரு லூப் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ட்விஸ்ட் பண்ணது அதுக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்லிப் நாட் கிடச்சிடுச்சு. அகைன் நீடில் பின்னாடி கொண்டு போய் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ நீடில் இருக்க லூப்புக்குள்ளாடி என்ன பண்ணோன்னா த்ரெட்டை புல் பண்ணி அது வழியாக எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்லிப் நாட் அவ்வளோதான். நீடில் யூஸ் பண்ணாமல் நம்ம ஸ்லிப் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் 2 வாட்டி த்ரெட்டை சுற்றிக்கோங்க. தம் ஃபிங்கர் வச்சு அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் இருக்கிற த்ரெட்டை வெளியில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள். அகெயின் செகண்ட் இருக்கிற த்ரெட்டை அப்படியே புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்லிப் நாட் ரெடி ஆயிடுச்சு. அகெயின் போட்டுக்கலாம். 2 தடவை சுற்றிக்கோங்க. செகண்டாக இருக்கிற யானை ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் செகண்டாக இருக்கிறத அப்படியே புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ ஸ்லிப் நாட் நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ ஸ்லிப் நாட் எப்படி போடுறதுன்னு ட்ரை பண்ணுங்கள். அகெயின் நம்ம நீடில் யூஸ் பண்ணாமல் இன்னொரு மெத்தட், வெரி சிம்பிள் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு தடவை த்ரெட்டை சுற்றிக்கோங்க. அதை வெளியில் எடுத்துட்டு த்ரெட்டை லென்த்தியாக இருக்கிற த்ரெட்டை இந்த ஹோல் வழியாக இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இண்டெக்ஸ் ஃபிங்கரில் ஒரு வாட்டி த்ரெட்டை சுற்றிக்கோங்க. அப்படியே வெளியில் எடுத்துக்கோங்க. அப்புறம் லென்த்தியாக இருக்க த்ரெட்டை அந்த ஹோல் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளாடி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் எப்படி போடுறதுன்னு கற்றுக்கிட்டோம். இனி செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் எப்படி போடுறதுன்னு தெரியணும். இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம நீடில் யூஸ் பண்ணி பின்னாடி நீடில் எடுத்துகிட்டு போய்
அந்த லூப்புக்குள்ளாடி த்ரெட்டை நம்ம இன்சர்ட் பண்ணால் போதும். அவ்வளோதான் செயின் ஸ்டிச். அகெயின் இதே மாதிரி நீடில் அந்த த்ரெட்டுக்கு பின்னாடி கொண்டு போய் அப்படியே லூப்புக்குள்ளாடி எடுத்துகிட்டு வாங்க. இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ த்ரெட் வந்து எப்படி ஹோல்டு பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது த்ரெட் ஹோல்டு பண்ணுறது. இப்போ நான் ஹோல்டு பண்ணியிருக்க மாதிரியும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறமா பாருங்கள். ஸோ இந்த மெத்தடில் எப்படி ஹோல்டு பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. தம்ப் அண்ட் மிடில் ஃபிங்கர் வச்சு த்ரெட்டை ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ த்ரெட்டை அந்த லூப்புக்குள்ளாடி எடுத்துகிட்டு வாங்க. அகெயின் த்ரெட்டை லூப்புக்குள்ளாடி எடுத்துகிட்டு வாங்க. நீடில் யூஸ் பண்ணி நீடில் வச்சு பின்னாடி போய் த்ரெட்டை உள்ளாடி எடுத்துகிட்டு வாங்க. இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது உங்களுக்கு செயின் ஸ்டிச் கிடச்சிரும். Again இது another pattern of holding the yarn. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம நீடில் ஹோல்டு பண்ணுறதுக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பென்சில் ஹோல்டு பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுறது, அதுதான் இப்போ நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். இது வந்து நைஃப் ஹோல்டு பண்ணுற மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹோல்டிங்கும் இருக்குது, நீடில் ஹோல்ட் பண்ணுறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அகெயின் நான் உங்களை ஒரு புது வீடியோட மீட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.